இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். உயிருள்ள ஆண்டவர் உங்களுடைய சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எனது ஜனம் என்று உங்களை சொல்கிறார். உங்களை பார்த்து என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று உங்களை சொந்தம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பேய்கள் ஓடிவிடும். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வியாதிகள் மாறிவிடும். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சாபங்கள் மாறிவிடும். குடும்ப சாபங்கள், பரம்பரை சாபங்கள், பொருளாதார சாபங்கள், சரீர சாபங்கள், வியாதிகள் இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்புறப்பட்டு போகும் என்று இந்த காலவேளையிலே தேவ ஆவியானவர் மிக திட்டமாய் உங்களுக்கு சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ராக்காலங்களில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா? அல்லது உலகத்தில் உங்களுக்கு பல நெருக்கங்கள் தொடர்ந்து வந்ததுனால குடும்ப சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களா? சிலர் ஆவிக்குள்ளான மக்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அது வேற விஷயம். சில நேரங்களில் சில விஷயங்களை தாங்க முடியாதபடி மன உபாதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலங்களில் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை இன்றைக்கு விடுவிக்கிறது.